வெல்கம் டு ஃப்ரீ ஐசிடி டியூட்டோரியல்ஸ் தமிழ். ஏ என்ற எழுத்தை கீபோர்டில் அழுத்தி நீங்கள் கணனிக்குள் உள்ளீடு செய்யும் போது கணனியினால் நேரடியாக ஏ என்ற எழுத்தை விளங்கிக் கொள்ள முடியாது. சாவிப்பலகையால் அழுத்தப்பட்ட ஏ என்ற எழுத்திற்குரிய இலத்திரனியல் சமிஞ்சை எலக்ட்ரானிக் சிக்னலானது முறைமை அலகிற்கு அதாவது சிபியூவிற்கு செல்லும். சிபியூவின் விரிவு சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். முறைமை அலகில் ஏ என்ற எழுத்திற்குரிய எஸ்கி எண்ணானது இரும எண்ணாக மாற்றப்படுகின்றது. எஸ்கி எண் என்றால் என்ன என்ற டவுட் உங்களுக்கு வந்திருக்கும். எஸ்கி என்பதன் விரிவு அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோடட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச். ஒவ்வொரு எழுத்துக்களிற்கும் குறியீடுகளிற்கும் ஒவ்வொரு எஸ்கி இலக்கம் இருக்கும். இப்போ உதாரணமாக ஏ என்ற எழுத்திற்குரிய எஸ்கி இலக்கமானது 65. ஏ டு செட் தொடர் இலக்கங்களாகத்தான் அமையும். இப்போ ஏக்கு 65 எனின் பிக்கு 66, சிக்கு 67 இப்படித்தான் அமையும். நாம் விசைப்பலகையால் டைப் பண்ணிய ஏ என்ற எழுத்திற்குரிய பைனரி இலக்கமானது தற்போக்கு பெறுவழி நினைவகம் ரெம்மில் தற்காலிகமாக சேமிக்கப்படும். முறைமை அலகில் தான் இந்த ப்ராசஸிங் முறைவழியாக்கம் நடைபெறும். முறைவழியாக்கத்தின் பின்னர் இறுதியாக ஏ என்ற எழுத்து கணனி திரையில் காட்டப்படும், டிஸ்பிளே ஆகும். இதுதான் நாங்கள் விசைப்பலகையின் மூலம் டைப் பண்ணிக்குள்ள எங்களுக்கு மானிட்டரில் டிஸ்பிளே ஆகின்ற அந்த முறை.